Hello friends, welcome to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மயோசிஸும் அந்த பேசிக் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மியோசிஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா மைட்டோசிஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா இதுவும் செல் டிவிஷன் ப்ராசஸ். ஸோ நான் போன வீடியோலேயே மைட்டோசிஸ் பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் செல் டிவிஷன்னா என்ன, செல் டிவிஷன் எதுக்கு அக்கர் ஆகுது, ஒன்று நிறைய ப்ராசஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஒன்று பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ மைட்டோசிஸுக்கும் மியோசிஸுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, மைட்டோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி சொமேட்டிக் செல்ஸை மட்டும் தான் பண்ணால் ரியாக்ட் ஆகும். அதாவது ஸ்கின் செல்ஸ், மசில் செல்ஸ், நர்வ் செல்ஸ் இந்த மாதிரி செல்ஸில் மட்டும் தான் பார்த்திங்கன்னா மைட்டோசிஸ் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகும். இதே மியோசிஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒன்லி செக்ஸ் செல்ஸ், அதாவது ஸ்பெர்ம் அண்ட் எக் செல்ஸில் மட்டும் தான் பார்த்திங்கன்னா மியோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் ஆகும். இப்போ மைட்டோஸ் நம்ம எடுத்துட்டோம்னா அதில் வந்து ஒரு செல் வந்து பார்த்தீங்கன்னா 2 செல்லில் டிவைட் ஆகும். இதே மியோசிஸ் வந்து தான் ஒரு செல் வந்து பார்த்தீங்கன்னா 4 செல்லில் டிவைட் ஆகும். இப்போ மைட்டோசிஸில் ஒரு செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா 23 பேஸ் ஆஃப் குரோமடின் இருந்துச்சுன்னா எண்டில் வரும்போது 2 செல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 23 பேஸ் ஆஃப் குரோமடின் இருக்கும். இதே மியோசிஸ் எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 23 பேஸ் ஆஃப் குரோமடின் இருக்கிறது 4 செல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஒன்லி 23 குரோமடின்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் டிஃப்ரென்ஸ், மைட்டோசிஸுக்கும் மியோசிஸுக்குள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நம்ம போன வீடியோலேயும் நம்ம ஃபுல்லாக பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக நம்ம அதிலே பார்த்துட்டதுனால இந்த வீடியோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் ஒரு பேசிக் செல் போட்டிருக்கிறேன், ஒரு பேசிக் நார்மல் டிப்ளாய்ட் செல் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்டர் செல் வால், இது வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் வால், இது உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக குரோமட்டின் ஃபார்மேட்டில் இருக்கும், அதாவது த்ரெட்லிக் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த இது எவ்வளோ குரோமட்டின் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா 23 பேஸ் ஆஃப் குரோமட்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 23 பேர்ஸ் ஆஃப் குரோமட்டின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரோமட்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்கிட்ட வந்தது. இதுவே நம்ம இன்னொரு குரோமட்டின் வந்து பார்த்தீங்கன்னா மதர்கிட்ட வந்தது. இந்த மாதிரி ஒரு குரோமட்டின் ஃபாதர்கிட்ட இருந்தும் இன்னொரு குரோமட்டின் மதர்கிட்ட இருந்தும் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஹோமோலகஸ் குரோமட்டின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இது வந்து டிப்ளாய்ட் செல் 2n2c அப்படின்னு சொல்லுவோம். 2n2cங்கிறது நம்ம கொஞ்சம் லேட்டர் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டிப்ளாய்ட் செல். ஸோ இப்போ மைட்டோசிஸ்னாலும் மியோசிஸ்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ மைட்டோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிப்ளாய்ட் செல் வந்து பார்த்தீங்கன்னா 2 செல்லில் டிவைட் ஆகும். ஸோ 2 செல்லு வந்து பார்த்தீங்கன்னா 2n2c, அதாவது இந்த 23 பேஸ் ஆஃப் குரோமட்டினாக இருக்கிறது 2 செல்லையும் டிவைட் ஆகி 23 பேஸ் ஆஃப் குரோமட்டின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ 2 செல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கலாக இருக்கும். இதுவே நம்ம மயோசிஸ் எடுத்துட்டோம்னா இந்த ஒரு டிப்ளாய்ட் செல் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிவைட் ஆகும். ஸோ 4 டிவைட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ரிசல்டன் செல் வந்து நம்ம ஹேப்ளாய்ட் செல்னு சொல்லுவோம். ஸோ மியோசிஸில் டிப்ளாய்ட் செல்லுங்கிறது 4 செல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேப்ளாய்ட் செல்லாக கன்வெர்ட் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 1n1c இருக்கும். ஸோ 2n2c 2c 1n1cங்கிறது நம்ம லேட்டர் பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்வர்ஷன் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் இந்த டிப்ளாய்ட் செல் எடுத்துக்கலாம். இந்த டிப்ளாய்ட் செல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைட்டோசிஸ்குள்ளேயோ இல்லை மியோசிஸ்குள்ளேயோ போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த இன்டர்ஃபேஸ் சைக்கிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். ஏன்னா இந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் வந்து 2 செல்லில் டிவைட் ஆகும்போது ஃபஸ்ட்டு அதுக்குள்ள கண்டென்ட்ஸ்லாம் டூப்ளிகேட் ஆனால் தான் அந்த டூப்ளிகேட்டட் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவைட் ஆன செல்லுக்கும் பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ளே என்ட்ரு ஆக முடியும் முன்னாடியும் ஒரு பர்டிகுலர் செல்லு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி ஆகுது. ஸோ இன்டர்ஃபேஸ் சைக்கிள் பாஸ் பண்ணி ஆகும்போது அது உள்ள இருக்க சைட்டோபிளாசம்ஸ், ரிபோசோம், ரைசோசோம், அப்புறம் உள்ள இருக்க டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டூப்ளிகேட் ஆயிடும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ டூப்ளிகேட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 23 பேஸ் ஆஃப் குரோமடினா உள்ளே இருக்கிறது ஸ்டார்டிங்கில் இருந்தது ஃபஸ்ட்டு 46 பேஸ் ஆஃப் குரோமடினா மாறிடும். ஸோ இந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோசிஸ் மியோசிஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராசஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு ப்ராசஸே இதுதான். ஸோ 20 டூப்ளிகேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 23 பேஸ் ஆஃப் குரோமடினா இருக்கிறது, அதாவது 2n2c இருக்கிறது 46 பேஸ் ஆஃப் குரோமடின், அதாவது 2n4c வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த குரோமடின் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த குரோமடின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் ஆகுது. அப்படி டூப்ளிகேட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபாதர் குரோமடின் எடுத்துட்டோம்னா இது வந்து ஒரிஜினல் குரோமடின், இது வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டட் குரோமடின். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் வந்து டூப்ளிகேட் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மயோசிஸ் கூட பார்த்தீங்கன்னா என்டர் ஆகிடும். இந்த மயோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோசிஸ் மாதிரி இல்லாமல் 2 ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா மைட்டோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 செல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ஆகுது, அதனால அதுக்கு ஒரு ஃபேஸ் மட்டும் போதும். ஆனால் மியோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 செல் ப்ரொவைட் ஆகுது, அதனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு ஃபேஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டெல்லோஃபேஸ் இந்த மாதிரி 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 செல் ப்ரொவைட் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா மயோசிஸுக்கு 2 ஸ்டெப் இருக்குது.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டூப்ளிகேட்டட் குரோமோசோம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் சைக்கிள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து செல் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 46 பேஸ் ஆஃப் குரோமடின் இருக்குது. ஸோ 2n4c அமௌண்ட் இருக்குது இதில். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொஃபேஸ் 1க்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படியே கண்டென்ஸ் ஆகிக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ் மெம்பரேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செல் வால்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது டிஸப்பியர் ஆயிரும். இது டிஸப்பியர் ஆனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரோமடின் வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம் ஃபார்மேட்லையும் குரோமடின் ஃபார்மேட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ் ஆகிக்கும். ஏன் இந்த கண்டென்சேஷன் எதுக்கு இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு செல்லு வந்து பார்த்தீங்கன்னா 2 டிவைட் ஆகும்போது அந்த இது டிவைட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா குரோமட்டின் ஃபார் ஸ்ட்ரக்சர், அந்த டிஎன்ஏலாம் குரோமட்டின் ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சுன்னா அது டிவைட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக, அது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரோமோசோம் ஃபார்மேட்லையும் இல்லை குரோமட்டின் ஃபார்மேட்லையும் இருந்துச்சுன்னா அது டிவைட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்சேஷன் ப்ராசஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ரொஃபேஸ் 1 வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த குரோமோசோம்ஸ்லாம், அதாவது ஒரு ஃபாதர் குரோமோசோம்ஸும் ஒரு மதர் குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா நியர் பை நியர் வந்து பார்த்தீங்கன்னா அலைன் ஆகும். இதில் அலைன் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிராசிங் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேப்பன் ஆகும். இப்போ கிராசிங் ஓவர்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு 2 குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஜீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். எதுக்காக ஜீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குதுன்னா, இப்போ மயோசிஸ் ப்ராசஸ் மூலம் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற என் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதாவது இப்போ மயோசிஸ் ப்ராசஸ் மூலம் ப்ரொடியூஸ் ஆகிற செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பெர்ம் செல்ஸாக இருக்கும், இல்லை எக் செல்ஸாக இருக்கும். இப்போ இந்த ஸ்பெர்ம் செல்ஸ் எக் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான், அதாவது இப்போ ஃபாதருக்கும் மதருக்கும் உள்ள செல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் இப்போ அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு ஃபாதருக்கு ஒரு பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைமில் வந்து பிறக்குதுன்னா ஒவ்வொரு குழந்தைங்க வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர், டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராசிங் ஓவர் தான். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராசிங் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா அக்கர் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் மெட்டாஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரோமோசோம்ஸ்லாம் அதே பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட் அந்த செல் வாலோட அந்த அந்த செல் வால் மெம்பரேனோட அந்த இன் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகும். அப்பியர் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ், அதாவது ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி பார்த்தீங்கன்னா எமினேட் பண்ணும். இப்படி எமினேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரோமோசோமோட சென்டர் பார்ட், அதாவது அந்த சென்ட்ரோமியர்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி வச்சுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரியோல்ஸ் இருந்து ஒரு மாதிரி ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போத் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி வச்சுக்கும். அதாவது அந்த சென்ட்ரல் பார்ட். இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஃபேஸ் 1ஓட ப்ராசஸ். நெக்ஸ்ட் அனஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டாச் ஆகிருக்க ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஸ்ட்ராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சைடு வந்து பார்த்தீங்கன்னா புல் அப் பண்ணி இழுக்கும். அதாவது ஒரு ஸ்ட்ராண்ட் இந்த சைடு, இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா புல் அப் பண்ணி பார்த்தீங்கன்னா இழுக்கும். எப்படின்னா அனஃபேஸ் 1ங்கிற ஸ்டேஜில். நெக்ஸ்ட் டெலோஃபேஸ் வந்து 1 வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு ஸ்ட்ராண்டும் ஒவ்வொரு சைடு வந்து போயிடும். போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது ப்ரொஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா காணாம போன நியூக்ளியஸ் திரும்பி டெலோஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதாவது ஒரு நியூக்ளியஸாக இருந்தது எல்லாம் டிவைட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். எப்படின்னா டெலோஃபேஸ் 1 வந்து. நெக்ஸ்ட் சைட்டோகைனசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பிராண்ட் நியூ செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரு டோட்டல் ஒரு செல்லாக இருந்தது டிஎன்ஏ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நமக்கு செல் வாலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோகைனசிஸோட ப்ராசஸ். ஸோ இப்போ ஆக்சுவலாக சைட்டோகைனசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியோசிஸ் ப்ராசஸ் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் சைக்கிள் ஆஃப் செல்லோட ஒரு ப்ராசஸ். இப்போ நம்ம முக்கியமாக கவனிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது சென்ட்ரல் இருக்கிற டிஎன்ஏ தான். இப்போ இந்த டிஎன்ஏ அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 23 குரோமோசோம்ஸ் இருக்கும். பட் ஆனால் இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் நமக்கு 23 பேஸ் ஆஃப் குரோமடின்ஸ் இருந்துச்சு. அது வந்து நமக்கு இன்டர்ஃபேஸ் சைக்கிள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 46 பேஸ் ஆஃப் குரோமடினாக மாறிச்சு. நெக்ஸ்ட் அது கண்டென்ஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குரோமோசோம் ஃபார்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துச்சு. இப்போ நமக்கு 46, அதாவது நமக்கு 46 பேஸ் ஆஃப் குரோமடின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செல்லாக இருக்குது 2 செல்லாக டிவைட் ஆச்சுன்னா இந்த செல்லில் நமக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23 பேஸ் ஆஃப் குரோமடின் இருக்கும். அந்த செல்லில் நமக்கு 23 பேஸ் ஆஃப் குரோமடின் இருக்கும். ஸோ 46 பேஸாக இருக்கிறது 23 பேஸாக வந்து நமக்கு டிவைட் ஆகிடும். பட் ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் 23 குரோமோசோம்ஸ் தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 குரோமோட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது 1 and 2C இருக்குது. ஸோ இங்கே 2 குரோமோட்டிக்ஸ் இருக்கிறனால தான் என்ன நம்ம சொல்கிறோம்னா 23 பேஸ் ஆஃப் சொல்ல மாட்டோம், வெறும் 23 குரோமோசோம்ஸ் தான் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அது போக இப்போ நம்ம மயோசிஸ் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் 23 எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 23 குரோமோசோம்ஸ் மட்டும் இருந்தால் போதும். அதாவது ஸ்டார்டிங்கில் 23 பேஸ் ஆஃப் குரோமோசோம் தான் இருந்தது. மயோசிஸ் ப்ராசஸ் மூலமாக நமக்கு 23 இருந்தால் போதும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மயோசிஸ் ப்ராசஸ் ஆக்சுவலாக கம்ப்ளீட் ஆகலை. அதுக்கும் காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 குரோமோடைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம குரோமோசோம்ஸுக்கும் குரோமோடைட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோமோலாகஸ் குரோமோசோம் போட்டிருக்கேன். அதாவது இந்த குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாதர் குரோமோசோம் இருக்குது, இன்னொரு மதர் குரோமோசோம் இருக்குது. இதை நம்ம டுகெதர் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 1 பேர் ஆஃப் குரோமோசோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இது தனியாக ஒரு குரோமோசோம், இது தனியாக ஒரு குரோமோசோம். ஸோ டுகெதர் சொல்லும்போது 1 பேர் ஆஃப் குரோமோசோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதுவே இது ரெப்ளிகேட் ஆயிடுச்சுன்னா, அதாவது டூப்ளிகேட் ஆயிடுச்சுன்னா ஃபாதர் தனி டூப்ளிகேட் ஆயிருக்காங்க, மதர் தனி டூப்ளிகேட் ஆயிருக்காங்க.
இப்படி ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இத நம்ம வந்து குரோமோசோம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இது வந்து நம்ம குரோமடிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு சிங்கிள் ஸ்ட்ராண்ட் என்ன சொல்லுவோம்னா, நம்ம குரோமடிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இது நம்ம சேர்த்து சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா, 1 குரோமோசோம்னு சொல்லுவோம். இல்லன்னா 1 பேர் ஆஃப் குரோமடிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க வந்து என்னன்னா 1 பேர் ஆஃப் குரோமோசோம் சொல்லுவோம். ஏன்னா இங்க ஒரு குரோமோசோம், இங்க ஒரு குரோமோசோம். ஆனா இங்க வந்து 2 குரோமடிட்னு சொல்றதுனால, இங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 குரோமோசோம் சொல்லுவோம், 1 குரோமோசோம் சொல்லுவோம். இல்ல 1 பேர் ஆஃப் குரோமடிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே வந்து இதனால வந்து இதே நம்ம மயோசிஸ் ப்ராசஸ்ல பார்த்த மாதிரி தான். மயோசிஸ் ப்ராசஸ்ல நம்ம ஏன் வந்து 23 குரோமோசோம்னு சொன்னோம்னா, இந்த காரணத்தினால தான். இங்க வந்து 2 குரோமடிட் இருக்கு. ஸோ 2 குரோமடிட் இருக்கனால இது நம்ம இந்த குரோமோசோம்ல வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஸ்ட்ரக்சர் வராது. ஸோ 1 குரோமோசோம், 2 குரோமோசோம், 3 குரோமோசோம் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா மயோசிஸ் 1 ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்க 23 குரோமோசோம்ஸ் தான் இருக்கு. இல்ல ஏன்னா வந்து அங்க பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்கு. ஸோ 23 குரோமோசோம்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் சொல்ல மாட்டோம். சப்போஸ் நம்ம பேர்ன்னு சொல்லணும்னா பேர்ஸ் ஆஃப் குரோமடிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ அங்க ஜென்ரலா வந்து எவ்வளவு இருக்குன்னா 23 குரோமோசோம்ஸ் அங்கதான் அவ்வளவுதான் இருக்கும். ஸோ இதே இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மதர் இருக்கும். மதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் ரெப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் குரோமடிட் மாறும். ஸோ 1 பேர் ஆஃப் குரோமடிட் இல்ல 1 குரோமோசோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 அண்ட் 2C இல்ல 2 அண்ட் 2C நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்துட்டு வந்தோம். ஸோ 1 அண்ட் 2C, 2 அண்ட் 2C அப்படிங்கிறத பத்தி நம்ம என்ன அது அப்படின்னா என்னங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேமே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோமோலாகஸ் குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம்ல ஒரு ஃபாதர் குரோமோசோம், ஒரு மதர் குரோமோசோம் இருக்கு. இத வந்து நம்ம இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2N, 2C அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம 2N மட்டும் எடுத்துக்கலாம். இத ஏன் நம்ம 2N அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாதர் இருக்காங்க, ஒரு மதர் இருக்காங்க. ஸோ 2 பெர்சன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ 2 பெர்சன்ஸ் இருக்கறனால இத வந்து 2 நம்பர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2N அப்படின்னு இருக்கு. இது நம்ம 2Cன்னு சொல்லும்போது 2 குரோமடிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இது ஆக்சுவலா குரோமோசோம் தான், குரோமடிட்ஸ் இல்ல. பட் ஆனா இந்த குரோமோசோமே வந்து பாத்தீங்கன்னா, இது செல்ஃபா வந்து பாத்தீங்கன்னா குரோமடிட்டா ஆக்ட் ஆகும். அப்படி குரோமடிட்டா ஆக்ட் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு குரோமடிட், இது வந்து ஒரு குரோமடிட்டா ஆக்ட் ஆகும். ஸோ 2C அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 2 க்கு சொல்லும்போது 2N, 2C அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இதுவே ரெப்ளிகேட் ஆயிருச்சு. ஸோ ஃபாதர் தனியா ரெப்ளிகேட் ஆயிருக்காங்க, மதர் தனியா ரெப்ளிகேட் ஆயிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இது இது வந்து நம்ம 1 அண்ட் 2C அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்ட்ராண்ட் இருக்குது. பட் ஆனா இங்க என்ன இருக்குன்னா, 1 பெர்சன் தான் இருக்கிறாங்க. ஸோ 2 ஸ்ட்ராண்ட் இருந்தாலும் 1 பெர்சன் தான். ஸோ இப்ப ஃபாதர் இருக்குன்னா, ஃபாதர் 1 பெர்சன் தான். அப்ப ஃபாதர் 1N அப்படின்னு நம்ம போட்டுறோம். இங்க வந்து 2Cன்னு போட்டுருக்கோம்னா, இது வந்து 2 குரோமேட் இருக்கு. ஸோ இது ஒரு குரோமேட்டின்னு சொல்லுவோம், இது ஒரு குரோமேட்டின்னு சொல்லுவோம். ஸோ 2 சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 1N. ஸோ 1 பெர்சன் 2C, 2 குரோமேட்டின். ஸோ 1N, 2C அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ மயோசிஸ் ப்ராசஸ் நம்ம சைட்டோகைன்ஸ்ல நம்ம பார்த்த மாதிரி மயோசிஸ் 1 எண்ட்ல நம்ம சைட்டோகைன்ஸ் பார்த்த மாதிரி தான். ஸோ 1 அண்ட் 2C நம்ம போட்டிருப்போம். அந்த 1 அண்ட் 2Cங்கிறதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா, இப்படி அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 2 ஸ்ட்ராண்ட் வந்து அந்த குரோமோசோம் டிஎன்ஏக்குள்ள எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்ட்ராண்ட் இருந்துச்சு. ஒரே இதில அட்டாச் இருந்துச்சு. ஸோ 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாதரோட தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெர்சனோட தான் நமக்கு. பட் ஆனா 2 குரோமடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மயோசிஸ் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலன்னு சொன்னோம். ஏன்னா மயோசிஸ் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும்போது நமக்கு எண்ட்ல எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 1 அண்ட் 1C தான் வேணும். அதாவது எனக்கு குரோமோசோம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ½ வேணும். குரோமடிட்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ½ வேணும். எத வச்சு நான் ½ வேணும்னு சொல்றேன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 2N, 2Cன்னு இருந்துச்சு. அப்போ எனக்கு மயோசிஸ் ப்ராசஸ் மூலம் கம்ப்ளீட் ஆகும்போது எனக்கு 2N, 2Cங்கிறது 1 அண்ட் 1C வேணும். ஸோ குரோமோசோம்ஸும் ½ வேணும். குரோமடிட்ஸும் ½ வேணும். இப்ப எனக்கு மயோசிஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல எனக்கு குரோமோசோம் மட்டும் தான் வந்து ½ மாறுச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் 2N இருக்கிறது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு 1N மாறுச்சு. ஸோ 1N மாறுச்சு. பட் ஆனா இப்ப மயோசிஸ் செகண்ட் ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 2C இருக்கிறது 1C மாறும். ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு 1 அண்ட் 1C வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா மயோசிஸ் செகண்ட் ஃபேஸோட ப்ராசஸ். ஸோ மயோசிஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம் நம்பரை ரெடியூஸ் பண்ணும். மயோசிஸ் செகண்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரோமடிட்ஸ் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்கான 1 அண்ட் 1C, 2 அண்ட் 2C அந்த குரோமடிட்ஸ் குரோமோசோமோட பேசிக் மீனிங். ஸோ இப்போ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மயோசிஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல அந்த சைட்டோகைனஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குரோமோசோமோட ப்ராசஸ்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டென்ஸ் ஸ்டேஜ்ல இருந்து அன்கண்டென்ஸ் ஸ்டேஜ்க்கு போகும். அன்கண்டென்ஸ் ஸ்டேஜ்க்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து நார்மல் நான் ஃபர்ஸ்ட் பார்த்த மாரி நம்ம குரோமடின் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா, அது கன்வெர்ட் ஆயிடும். இதில நம்ம நல்லா கவனிச்சுக்கலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட்டா இருக்கு. அந்த அந்த ஜீன்ஸ் கிராசிங் வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த ஜீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஸோ இதில ஜீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகி இங்க எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. இதோட ரெட் கலர் ஜீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, மயோசிஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மயோசிஸ் செகண்ட் ஃபேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போவோம். ஸோ மயோசிஸ் செகண்ட் ஃபேஸ்க்குள்ள போகும்போதும் அதே ஸ்டேஜஸ் தான். ஸோ ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டெலோஃபேஸ் அதே ஸ்டேஜஸ் தான் வரும். பட் ஆனா என்னன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸ். அப்போ ப்ரோஃபேஸ் 2, மெட்டாஃபேஸ் 2, அனாஃபேஸ் 2 அந்த மாதிரி ஃபேஸ் மட்டும் தான் மாறும். இப்போ ப்ரோஃபேஸ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, அது சேம் ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் டிஸப்பியர் ஆகும். அப்புறம் அந்த குரோமடின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ் ஆகி நமக்கு குரோமோசோம் ஃபார்மேட்லயே குரோமடின் ஃபார்ம்லயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஃபேஸ் 2 ஓட ப்ராசஸ்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஃபேஸ் 2. மெட்டாஃபேஸ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் மெட்டாஃபேஸ் 1ல ஒரு செல் இருந்துச்சு. அது சென்ட்ரியோல் சப்பியர் ஆயிருச்சு. ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஒரிஜினேட் ஆயிருச்சு. ஆனா இப்ப மெட்டாஃபேஸ் 2ல 2 செல் இருக்கனால 2 செல்லுக்கு அதே மாரி சென்ட்ரியோல் சப்பியர் ஆகும். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஒரிஜினேட் ஆகும். சென்ட்ரோமியர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது போய் அட்டாச் ஆயிக்கும். மெட்டாஃபேஸ் 2ல. நெக்ஸ்ட் அனாஃபேஸ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புடிச்சு இழுக்கும். இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்ட்ராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஒவ்வொரு செப்பரேட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்ணி இழுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சைமல்டேனியஸா வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டே இருக்கும். இங்க அனாஃபேஸ் 2 ஸ்டேஜ்ல. நெக்ஸ்ட் டெலோஃபேஸ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காணாம போன நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆரம்பிச்சுரும். ஸோ இதுக்கு ஒரு நியூக்ளியஸ், இதுக்கு ஒரு நியூக்ளியஸ். அதே மாரி இந்த செல்லுக்கும். டெலோஃபேஸ் 2ல. நெக்ஸ்ட் அட் லாஸ்ட் சைட்டோகினேஸ் வந்து வந்துரும். ஸோ சைட்டோகினேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா நியூக்ளியஸ் எல்லாம் ஃபார்ம் ஆன பிறகு ஒவ்வொன்னுக்கும் வந்து ஒவ்வொரு செல் மெம்பரேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிரும். அதாவது நமக்கு 4 செல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிரும். இதுலயும் நம்ம முக்கியமா கவனிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்ஏ அமௌண்ட் தான். இப்ப இந்த டிஎன்ஏ அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா 1 அண்ட் 1 சி. அதாவது எனக்கு வந்து 23 குரோமோசோம்ஸ் வித் 23 குரோமடிக்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாஃபா வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மெயோசிஸ் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கம்ப்ளீட்டா அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு சிங்கிள் டிப்ளாய்ட் செல்லா இருந்தது. எனக்கு 4 ஹாப்ளாய்ட் செல்லா மாறிடுச்சு. ஸோ ஹாப்ளாய்டுங்கிறது எத மீன் பண்ணுதுன்னா, 23 குரோமோசோம்ஸ், 23 குரோமடிக்ஸ். இதே டிப்ளாய்டுங்கிறது எத மீன் பண்ணுதுன்னா, 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ், 23 பேர்ஸ் ஆஃப் குரோமடிக்ஸ். ஸோ டிப்ளாய்டுங்கிறது பேர் வரும். ஹாப்ளாய்டுங்கிறது பேர் வராது. ஸோ பேர் வராதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செல்ல நீங்க பார்க்கலாம். ஒவ்வொன்னும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்ட்ராண்டா இருக்கும். ஸோ பேர் வராது. ஸோ 1 அண்ட் 1 சி. ஸோ மெயோசிஸ் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ 1 டிப்ளாய்ட் செல் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு 4 ஹாப்ளாய்ட் செல். இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செல்லும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கிற செல் மாரி இந்த செல் இருக்காது. ஸோ காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராசிங் ஓவர். ஸோ மென்ல அதாவது நமக்கு மேல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம் செல்லா வேணா டெவலப் ஆயிரும். இதே ஃபீமேல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு ஒரு செல் மட்டும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் செல் டெவலப் ஆகும். மீதி 3 செல் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு போலார் பாடியா கன்வெர்ட் ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டெலீட் ஆயிரும். கம்ப்ளீட்டா இதாயிரும். நமக்கு ஒரு செல் வந்து மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு கடைசி வரைக்கும் வந்து லாஸ்ட் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு எக் செல் மாரி தான் இருக்கும். பட் ஆனா ஸ்பெர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கும். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம்ஸ் வந்து 4 இந்த மாரி 4, 8ன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மல்டிப்ளை ஆயிட்டே போயிட்டு இருக்கும். பட் ஆனா எக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கும். மத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு போயிரும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, மெயோசிஸ் ப்ராசஸோட ஃபுல் டீடைல். ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு மெயோசிஸும் அதோட பேசிக் ப்ராசஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.